பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு வசனத்தை காண்பிச்சு தர விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன்னை திக்கற்றவனாக விடேன், நான் உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்மளும் இதை பார்க்குற அநேகர் இன்றைக்கி கஷ்டமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கலாம். என் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு நம்ம இருக்கலாம். நான் இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களை அந்த இடத்துல தவிக்க விட்டுட்டு நான் போக மாட்டேன், நான் உங்கள்கிட்ட வருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ரூத்தோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டை இழந்து, அவங்க கணவரை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இருந்த நேரத்தில் அவள் வெறும் அந்த வயலில் கதிர் பொறுக்கிறவளாக இருந்தாள். ஆனால் போவாஸுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடச்சி அவள் வாழ்க்கையில் மறுபடியும் அவன் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அந்த வயலோட ஓனர்ஷிப் அந்த மாதிரி அவளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏசப்பா அவளை மாற்றி விட்டாங்க. அதே மாதிரி ஏசப்பா சொல்கிறாங்க, உன் நிலைமை இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அன்றைக்கான காரியத்தை நீ பயந்து செய்துட்ருக்கலாம், ஆனால் நான் உனக்கு எல்லாத்தையும் மாற்றி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போவேன். நீங்கள் நினைக்கலாம் எப்படி இது முடியும், ஆனால் வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சத்ருவான வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் நமக்கு வேண்டி கொடியேற்றுவார்னு இருக்குது. இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிரச்சனையை எல்லாம் மாற்றுவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாறுவதாக ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.